பேரை பாருங்க, அம்மா நடிகர் சங்கம் வச்சுட்டு மோகன்லால் வரைக்கும் தெரிச்சு ஓடிட்டான். நம்ம வந்து மலையாள படம்னா ஒரு காலத்துல பிட்டு படம் தான் எல்லாருக்கும் தெரியும். தேமலுக்கா ஆமா, நம்ம 90s கிட்ஸ் தானே. ஆனா இன்னைக்கு ஒரு 10-20 வருஷமா ஒரு டேரக்டர் நியூடா, பெரிய டேரக்டரா நியூடா வச்சு தான் ஆடிஷன் பண்ணுவாராம். அட்ஜஸ்ட் பண்ணுறத விட இது பெரிய கொடுமையாவில் இருக்குது. நியூடா நிற்கிறது. இதில் என்ன கொடுமைன்னா, குழந்தைகளை நடிக்க வைக்கிறதா அவங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணணுமா. இத்தனை நடிகைகள் கடைசி காலங்களில் வந்து விபச்சாரம் பண்ணி ஜீவிதம் நடத்தினவங்கலாம் இருக்காங்க. வழி இல்லை. ஒரு இயக்குனர் மேலேயோ இல்லை ஒரு நடிகர் மேலேயோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லைன்னா கேரவன் கொடுக்குறது கிடையாது. அப்படி டார்ச்சர் பண்ணுறது உங்களை. இதில் மினிமம் ஒரு நடிகை வந்து தமிழ்நாட்டுக்கு ஷிஃப்டே ஆகிட்டாங்க கேரளாவிலேருந்து. அவ்வளோ தொந்தரவுங்க. அது ரேவதி சம்பத்தவங்க 17 வயசுலேருந்தே எனக்கு சித்திக்குனால பாலியல் தொல்லை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மலையாள இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரி அதுக்கு மேலே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. விஷால் முந்திக்கிட்ட அறிக்கை கொடுக்குறாரு. பெரிய ஐஜி இவர். விஷால் மேலே தான் சீரட்டி பக்கம் பக்கமாக இன்றைக்கி வீடியோ பேசியிருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? சினிமாவை சுற்றியே எப்படி உலகம் சுழலுது. சுழலும் ஏற்பின்னது உலகம். நான் வள்ளுவன் இல்லை, இருந்திருந்தால் எழுதியிருப்பான். சுழலும் சினிமா பண்ணு சுற்றுது. இந்த போதை ட்ரக்கை விட ரொம்ப ஆபத்தானதுங்க சினிமா. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு வழக்குகள் குறித்து விவாதிப்பதற்காக இன்று நம்மிடையே இணைந்துள்ளார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஹேமா கமிட்டி, அதாவது மலையாள சினிமாவை இன்னைக்கு புரட்டி போட்டுன்னு சொல்லலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் வாய்ப்பு அப்படிங்கிற அளவுக்கு ஹேமா கமிட்டியோட அறிக்கை பெருசாக வந்திருக்கு. இந்த மலையாள சினிமா உலகத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? புரட்டி போட்டதுனால வந்த விளைவு தான் இந்த புரட்டி போட்டது. இந்த அறிக்கை பல நடிகைகளை புரட்டி போட்டதுனால தான் அறிக்கை புரட்டி போட்டது. அறிக்கை புரட்டி போட்டதில் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி புரட்டி போட்டு கிடக்காங்க. அவ்வளவுதான். ஒட்டுமொத்த அம்மா நடிகர் சங்கமே இன்னைக்கு கலைஞ்சிருக்கு. பேரை பாருங்க, அம்மா நடிகர் சங்கம் வச்சுட்டு மோகன்லால் வரைக்கும் தெரிச்சு ஓடிட்டான். எல்லாரும் பிச்சு பிடிங்கிட்டு அதுலேருந்து ஜெயசூர்யா, முகேஷ், மணியன் பிள்ளை ராஜ், இடைவேளை பாபு, சந்திரசேகரன், ரியாஸ்கான், பாபுராஜ், துளசிதாஸ் டைரக்டர், மோகன்லால், இப்படி பட்டியல் நீந்துட்டே போகுது. லென்த்தாக போக ஆரம்பிச்சிட்டு கம்ப்ளைண்ட் ஏறிக்கிட்டே இருக்குது. வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தம் ராஜினாமா வேற பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட ராஜினாமா பண்ணது காரணம் என்ன சார்? ஒருவேளை நான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணியிருக்காங்களா? இது நடந்திருக்குது. அப்புறம் என்ன, குற்றத்தை ஒத்துக்கிறது தானே. குற்றத்தை ஒத்துக்கிறது தான். ஒரு பேங்க்ல பணம் இருக்குது, நிறையா நகை இருக்குது, நிறையா ஒரு வங்கியில் நகையோ பணமோ கையாடலாயிட்டு டக்குன்னு மேனேஜர் ராஜினாமா பண்ணுறது, கேஷியர் ராஜினாமா பண்ணுறதுன்னு அந்த குற்றம் நடந்தப்போ யாரெல்லாம் வங்கி ஊழியர்களாக இருந்தாங்க அவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. வேலை வேண்டாம் எழுதி கொடுக்குறாங்கன்னா அப்போ அந்த கையாடலில் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் ஒரே பியூர் ஹேண்ட் நீங்கள் இருக்க வேண்டியதானே. நான் ஒன்றும் பேங்கில் கொள்ளையடிக்கலை. நான் கணக்கு வச்சுருக்கேன், வவுச்சர் வச்சுருக்கேன், இந்த இருக்குது சிசிடிவி, என் கணக்கு வழக்கு இந்த இருக்குன்னு ஒப்படைக்கணும்னு பொழிச்சிட்டேன். ராஜினாமா பண்ணுறது எதுக்காக வேண்டி பண்ணுறாங்க? குற்றம் நேரடியாக அவங்களால அவங்க நிரூபிக்கப்பட போகுது, நம்ம அசிங்கப்பட போகிறோன்னு. அதில் கூட இந்த பிருத்திவிராஜ் ஒரு பேட்டி சொல்லியிருந்தார். இது கூட ஒரு நல்ல விஷயந்தான். பிருத்திவிராஜ் சொன்னதால் டோமினி தாஸ் அப்படின்னு ஒரு நடிகர், அவர் 2 பேருமே சொல்லியிருந்தாங்க. நல்ல விஷயம் ராஜினாமா பண்ணது. விசாரணை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம். சுரேஷ் கோபி இருக்கார், இப்போ கூட பிஜேபி எம்பி இணையமைச்சராக இப்போ பொறுப்பெலாம் கொடுத்துருக்காங்க அவருக்கு. அவர் வந்துட்டு பிரஸ்காரங்களை அடிக்க போகிறாரு. பிரஸ்காரங்க மேலே கேஸ் போடுறாங்க. பிரஸ்காரங்களுக்கு நல்ல தீனி கிடைச்சிருக்கு இந்த மலையாள சினிமா உலகத்தை பற்றி அப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவங்க 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 தின்னு குளிச்சப்போ தெரியலாமா? செய்தி தானே போடுறாங்க. வேற என்ன இவங்க என்ன பேப்பர் இல்லை இல்லாத போடுறாங்க. அவங்க ஏங்க என்னங்க இது முழு பூசணிக்காய் சாப்பிட்டது அவங்க. அதை வெளியே சொல்கிறவங்க கெட்டவங்களா? அவ்வளோ ஆட்ஸாக நடந்துக்கிறாரு பாருங்க. என்ன அவங்கள்ட்ட பவுன்சர் நினச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. என்ன வேணுமோ சொல்லலாம், கேட்டுட்டு இருப்பாங்க, சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்கன்னு. பிரஸ்காரங்க கேட்குறாங்கன்னா விசாரணை போயிட்டுருக்குங்க, விசாரிச்சுட்டு இருக்கோம், நாங்களும் அழுத்தம் கொடுக்குறோன்னு தானே சொல்லணும். அவர் வேறு நடிக்கிறா. இப்போ பிஜேபியோட பொறுப்பில் போயிட்டார், எம்பியில் போயிட்டார். ஆனால் அவர் அடிக்க போகிறாரு அவங்கள. அந்த வீடியோ பார்த்தீங்களா? அந்த காணொலி பார்த்தீங்களா? நம்ம வந்து இப்போ ரேவதி சம்பத் சொன்னதாக இருக்கட்டும், மினிமுனூர் சொன்னதாக இருக்கட்டும், ஷீலகா மித்ரா, இவங்க தான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர்றாங்க. இப்போ நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் ரேஸாக ஆரம்பிச்சிட்டு, கம்ப்ளைண்ட் வரிசையாக வர ஆரம்பிச்சிட்டு. சித்திக்கு அவரெல்லாம் பெரிய மனுஷனாக தான் இருந்தார். அவர் இதில் மாட்டி அசிங்கப்படுறாரு. இதில் என்ன கொடுமைன்னா, 4.5 வருஷத்துக்கு முன்னாடி 2019களில் ரெடியான இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை, ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹேமா கமிட்டி அறிக்கையை இந்த அரசாங்கம் வெளியிடாமல் வச்சுருந்தது. இவ்வளோ பெரிய தவறு. கண்டிப்பாக. ஆரம்பத்தில் கேட்டப்போ இதெல்லாம் போதிய ஆதாரம் இல்லை, நடவடிக்கைலாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து சமூக வலைதளம் மற்றும் ஊடகம் இந்தியா பூராவே பேசு பொருளாயிட்டு. கொல்கத்தா இஷ்யூ வேறு நடந்துச்சு பாருங்க. ஆமாம். அதோட சைமன் டென்னிங் சொன்னோன்னே ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு இந்த விஷயம். ட்ரிகர் ஆனோன்னே எல்லாரும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நீ பாதிக்கப்பட்டிருக்கேன், எல்லாரும் வாயை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசாகிட்டு இப்போ விஷயம்.
இப்போ ஒரு 7 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க ஐஜி தலைமையில். இப்போ தான் இந்த அரசாங்கம் இந்த 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 சிறப்பு விசாரணைலாம் இப்போ செய்கிறாங்க. இதில் மினிமம் ஒரு நடிகை வந்து தமிழ்நாட்டுக்கு ஷிஃப்டே ஆகிட்டாங்க கேரளாவிலேருந்து. அவ்வளோ தொந்தரவு அங்கே. அது ரேவதி சம்பத் அவங்க 17 வயசுலேருந்தே எனக்கு சித்திக்குனால பாலியல் தொல்லை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 17 வயசுனா ஜொனேல் சிறுவர்கள், அவங்க போக்சோவில் வந்து ரிமாண்ட் பண்ணணும் அவங்கள. ஆனால் இன்ன வரைக்கும் காவல்துறை யாரையும் கைது பண்ணதாலாம் ஒன்றும் தகவல் அவங்க வெளியிடலை. விசாரணை போயிட்டுருக்குறாங்க. விசாரணைங்கிறது எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும்ல, ரிட்டனாக கம்ப்ளைண்ட் வாங்கி. இதில் நம்ம ரியாஸ் கான், யார் பத்ரி படத்தில் விஜயோட அண்ணனா வருவார் பாரு, ரியாஸ் கான், அவரோட ஆடியோ ஒன்று பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணார். ஓ ஆமாம் ஆமாம், அந்த பிக் பாஸில் கூட ஒரு பையன் வந்திருக்காப்புல, இப்போ தான் கல்யாணம் பண்ணாங்க. அவர் சொல்கிறார், நீ இல்லாட்டின்னு தான் என்ன, உன் ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் அனுப்பிச்சி வை அப்படின்னு அவரோட குரல். அது அவர் தான் மறுக்கணும், என் குரல் இல்லைன்னு. அவங்க சொல்கிறது அவரோட குரல்னு தான் சொல்லி வெளியிடுறாங்க. ரீசெண்டாக ஒரு பொண்ணோட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு ரியாஸ் கான் மேலே, நைட்டெல்லாம் வீடியோ கால் பண்ணுறாரு அப்படின்னு. ஆமாம், ரியாஸ் கான் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. ரேவதி சம்பத்தும் ரியாஸ் கான் மேலே புகார் சொல்லியிருக்காங்க. அவர் வேறு மாட்டிருக்காரு. இது போக மலையாள இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னா, தமிழ் இண்டஸ்ட்ரி அதுக்கு மேலே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. விஷால் முந்திக்கிட்ட அறிக்கை கொடுக்குறாரு, யாராவது இது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா உடனடியாக சொல்லுங்கள், நான் நடவடிக்கை எடுக்கிறேன். செருப்பால் அடிப்பணம்னா சொல்லியிருக்காரு, கடுமையான நடவடிக்கை நடவடிக்கை. ஐஜி இவர் டிஜிபி அவர் நடவடிக்கை எடுக்கிறது. போலீஸ் இருக்குது, போலீஸில் கொண்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இங்கே அம்மா சங்கத்தில் இருந்தவங்க தானே இவ்வளோ விளையாட்டு பண்ணியிருக்காங்க. யார் பாதுகாக்கணுமோ, யார் நடவடிக்கை எடுக்கணுமோ, யார் பாதுகாக்கணுமோ அவங்கள தான் வெளியே பயிர மேஞ்ச கதை தான். அவங்களே தான் விளையாண்டுருக்காங்க. அப்போ யார் நடவடிக்கை எடுக்கணும்? இங்கே இவங்கள்ட்ட போய் கொடுத்தேன்னு விஷால் மேலே தான் சீரெட்டி பக்கமாக இன்றைக்கி வீடியோ பேசியிருக்கு, பார்த்தீங்களா இல்லையா? அவ்வளோ வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த சீரெட்டிக்கிறவங்க. சீரெட்டி சொன்னது உண்மையா, விஷால் சொன்னது உண்மையாங்கிற தர்க்கவியலுக்குள்ளே நான் உள்ளே போகல. முதல்ல கம்ப்ளைண்ட் கூட கொடுங்க. சீரெட்டி வீடியோவாக பேசுகிறாங்க, அதை போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நடவடிக்கை எடுக்கட்டும். இல்லை சார், இப்போ இது வரைக்கும் நடிகர் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மலையாள சினிமா உலகத்தில். இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, இருந்தாலும் சினிமாவை பொறுத்தளவு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது தானே, அது தெரிஞ்சு தானே உள்ளே வர்றாங்க. அப்படிங்கும்போது அது அப்பயே வெளியே போயிருக்கலாம். எதுக்கு 10-15 வருஷம் நல்லா இருந்துட்டு நல்ல பெரிய ஹீரோயின் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு 17 வயசுல இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாரு, தொந்தரவு பண்ணாரு அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நான் கேட்குறேன். இல்லை, எனக்கு இந்த கருத்தில் நான் உங்களோட ஒன்றி போகிறேன். இந்த கருத்து எனக்கு ஏற்ற கருத்து. உங்களுக்கு செக்ஷுவல் அசால்ட் இருக்குன்னா நீங்கள் உடனே ரியாக்ட் பண்ண வேண்டியது தானே. இதுக்காக காத்துட்டு இருந்தா பண்ணுவீங்க? ஒரு கொலை நடந்திருக்குன்னா 10 வருஷம் கழிச்சு நான் நல்லா வளர்ந்த பிறகு தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நான் சொல்லுவோம். நான் இப்போ சின்ன பையனாக இருந்தேன், 15 வயசு, எனக்கு கொலை நடந்ததுன்னு உணர்கிற அளவுக்கான அறிவு இருக்குல்ல நமக்கு. செக்ஷுவல் அபியூஸ் 17 வயசில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்ல தெரியுது. ஏங்க, நம்ம 5 வயசில் நமக்கு நடந்த அனுபவங்கள் கூட மறந்து போயிடுச்சா? நல்ல அனுபவங்கள் வேணால் மறந்துருக்கும், கெட்ட அனுபவங்கள்லாம் ஞாபகம் தான் இருக்குது. கண்டிப்பாக 1ஆவதுல வாத்தியார் அடித்தது ஞாபகம் இருக்குது, 3ஆவதுல அடித்தது ஞாபகம் இருக்குது, எல்லாமே ஞாபகம் இருக்குது. நம்ம எங்கே போய் சாப்பிட்டோம், எல்லாம் ஃபஸ்ட்டு தேட்டரில் பார்த்தோம், சினிமா, எல்லாமே ஞாபகம் இருக்குது. எது மறந்து போகுது? இப்போ கொண்டு போய் கம்பெனி கொடுக்க வேண்டியது தானே. நம்ம அந்த காலகட்டம் மாரியா? இப்போ நம்ம இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. நான் செல்லெல்லாம் நீங்கள் எப்போ பார்த்தீங்க? செல்ஃபோனு 2004 தான் நான் செல்லு வாங்கினேன்னு நினைக்கிறேன். அது சும்மா அப்போ எல்லாம் சாதா செல்லு தான். இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. பட்டன் ஃபோனு, மண்டை செல்லு, பெரிய பெரிய தேங்காய் செல்லு, டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. கம்பெனி கொடுக்க வேண்டியதானே. அவங்க அம்மா இருக்கிறாங்க, இதில் என்ன போடுவேன்னா, குழந்தைகளை நடிக்க வைக்கணும், அவங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணணுமா? குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வைக்கணும்ல, அவங்க அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையே தப்புங்க. இது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க அந்த வார்த்தையை. நான் எல்லா தொலைக்காட்சிகள்லையும் சொல்லி வர்றேன். இந்த வார்த்தை இவ்வளோ நாள் அதுக்கான வார்த்தை கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க. ஒரு பெண்ணை எப்படி ஒரு ஆண் கூப்பிடுறது, அதுக்கு ஒரு சுற்றி வளைச்சி கூப்பிடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தானே கூப்பிட்டுருக்க முடியும். ஆமாம். இல்லை, அதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு உங்களை அப்யூஸ் பண்ண முடியும். ஒரு தனி ஷூட்டு, லாங் ஷூட்டு, இல்லை ஃபாரின்னு இப்படி எங்கேயாவது போன பிறகு அதுக்கான சந்தர்ப்பம் உருவாகும். மெயினாக நைட் ஷூட் இருக்கு, என் கூட தான் இருக்கணும், ஏதோ சொல்லியிருப்பாங்க, மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தை ஈஸியாக போயிட்டு. ஆமாம், ஏமா ஷூட்டிங்குமா 10 நாள் ஷூட்டுமா 20 நாள் கால் ஷீட்டு, இங்கெங்கே இருக்குது ஷூட்டிங், இங்கெங்கே இருக்குது, 2 குளியல் சீன் இருக்குது, 2 படுக்கறை காட்சிகள் 2 இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ரைட்டுமா சம்பளம் இவ்வளவு எல்லாம் பேசியாச்சு மேனேஜர்கிட்ட. அவன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, பார்த்துக்கமா 2-3 பேர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், அதெல்லாம் சம்மந்தமாக அக்ரிமெண்ட் கைது போட்டு போமா, முடிஞ்சு போச்சு. மேண்டேட்ரி அந்த வார்த்தையை சேர்த்துருவாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. 10 மணியோட ஷூட்டிங் முடியும், 12 மணி ஆகிட்டுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இப்படி சொல்லலாம் தானே. ஆமாம். காட்டு ஷூட்டிங்னால கேரவன் இருக்காது, ஜென்ரேட்டர் இருக்காது, கேரவன் இருக்காது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இருந்துக்கணுமா. எல்லா இடங்கள்லையும் டாய்லெட், ரெஸ்ட் ரூம் பத்தாவாக கிடைக்காது, ஒரு காடுக்குள்ள தெருவில் போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை அங்கீகரிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்ல வர்றேன். இப்போ ஈஸியாக போச்சுது, சிம்பிளாக போச்சுது. இல்லை, இப்போ நீங்கள் கூட பாடகி சின்மைக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தீங்க. இது மாதிரி மீட்டுன்னு சொல்லிட்டு 10-15 வருஷம் கழிச்சு
ஒரு பிம்பம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தீங்க. இப்போ அதுவும் இது ஒரே மாதிரி தானே சார் இருக்கு? நான் தான் சொல்கிறேன், சின்மயி வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க, ரியாக்ட் பண்ண வேண்டியது உடனடியாக. அதுக்கு பிறகு சின்மயி திரும்ப நடக்குது, அதில் ஐயா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணுறாரு, அர்ச்சனை போடுறாரு. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ என்ன கதை உங்கள் கதை, என்ன விஷயம், உங்களை யார் பின்னாடி இருந்து இயக்குறதுன்னு கேட்குறேன். வைரமுத்து கட்டி பிடிச்சாரு, முத்தம் கொடுத்தாரு, எதை வருமோ சொல்லு, உங்கள் குற்றச்சாட்டு அது. அந்த குற்றச்சாட்டு நீ இமிடியேட்லாம் ரியாக்ட் பண்ண வேண்டியது தானே. அப்படியே சின்மயி ரியாக்ட் பண்ணது எப்படி? இந்த 10-15 பேர் இந்த பிறந்த விடா பூந்த விடாவில் கவுண்டமணி செந்தில்லாம் இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. சிவகுமார் சார் ஹீரோவாக இருப்பார். அதில் ஜிம்மி ரம்மின்னு சொல்லிட்டு அந்த மாதர் சங்கன்னு தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு கண்ணாடியெல்லாம் தூக்கி நெத்தியில் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு அதுமாரி உட்கார வச்சுக்கிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அது என்ன கோர்ட்டா ப்ரெஸ் மீட்டு? லட்சுமி ராமகிருஷ்ணன் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா, அவங்க முன்னாடி உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தா எப்படி அது? அது என்னவோ ஆதாரம் வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. ஆதாரம் வீட்டில் இருந்துச்சு, மறந்து போச்சு, பாஸ்போர்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கும்? ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது, என்னை அவர் கட்டி பிடிச்சது, வைரமுத்து கட்டி பிடிச்சது ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா கூட ஆதாரம். பாஸ்போர்ட்டில் என்ன இருக்குது? இத்தனாம் தேதி இந்த நாட்டுக்கு நீ இப்போ வெளிநாடு போன ஷாம்பிங் இருக்கும், வேறு என்ன இருக்கும் அதில்? வேறு ஒன்றும் இருக்காது. அதில் ஃப்ளைட் நேம் கூட இருக்காது பாஸ்போர்ட்டில். கண்டிப்பாக ஷாம்பிங்கில் நாட்டுக்கு போகிற இமிக்ரேஷன் சீல் இருக்கும், வேறு என்ன இருக்க போகுது அதில்? அப்போ தான் 300 பேர் பயணிச்சிருப்பாங்க உன்னோட. அதில் வைரமுத்து ஒரு நபராக இருந்திருப்பார், விமானி கூட தான் பயணம் வண்டி ஓட்டிட்டு போயிருந்திருப்பார், ஃப்ளைட் ஓட்டி போயிருந்திருப்பார். இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு பிரபலத்து மேலே நீங்கள் ரொம்ப நாளாக பழகுறீங்க, அவருடைய எச்சரிக்கைலாம் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து 10-15 வருஷம் கடந்து வரீங்க, அதற்கான மதிப்பு உங்களுடைய பதவி எல்லாம் உயரும் போது கடைசி நேரத்தில் வந்து என்னை வந்து பாலியல் இச்சை பண்ணார் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறதுங்கிறேன். அதுதானே நானும் இப்போ விளக்கம் சொல்லிட்டு வரேன். நீங்கள் வைரமுத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அன்றைக்கி கொடுத்துருக்கணும் சின்மயி. அவங்க எல்லா புகழ் எல்லாத்தையும் அடைஞ்சிக்குவாங்க. ஏதோ ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு பார்த்தேன், வைரமுத்து அவர்கள் அதில் பாட்டு எழுதியிருந்ததுனாலே அது என்னது அந்த ப்ரொமோஷன் ஷோ வந்து நான் வரல அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க சின்மயி. இத்தனை பாடல்கள் அவர் பாட்டை பாட்டி நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்ட பிறகு எதுக்கு அசிங்கப்படுத்துறீங்க? அவர் வயசு என்ன? நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்பயே ரியாக்ட் பண்ணிடணும்ல. உங்களை ஒருத்தவங்க பார்வை இருக்குது, இந்த பார்வை தவறான பார்வைன்னா நீங்கள் அப்பயே ஒன்று என்னை விட்டு விலகி போகணும், இல்லை என் மேலே ரியாக்ட் பண்ணணும். நீங்கள் சொல்கிறார் விசால் செருப்பை கழட்டி அடிச்சிடுவேன்னு, அதுமாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டியதானே. நீங்கள் இத்தனை வருஷம் காத்திருந்தீங்க, அவர் மனுஷனை அசிங்கப்படுத்துறீங்க. அவர் செஞ்சார் செய்யலை, அது நமக்கு தெரியாது, நமக்கு தெரியவும் வேண்டாது. ஆனால் உங்கள் மீது ஒரு தாக்குதல் நடந்தால் அது உடனடியாக ரியாக்ட் பண்ணணும்ல. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குதுங்க, பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. ஆமாம், ஸ்கூல் பிள்ளைங்க இருக்குல்ல, 4வது 5வது படிக்கிற பிள்ளைங்க, அதுங்க வந்து அம்மாட்ட சொல்லி அம்மா மூலியமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. வாத்தியார் தப்பாக நடந்தது பார்த்தாரு, அந்த அங்கிள் தப்பாக பார்த்துட்டு தானே இருக்கீங்க போக்சோ வழக்குகள்லாம். அப்புறம் என்ன இவங்கெல்லாம் குழந்தைகளான்னு கேட்குறேன். அதை வச்சு எல்லாத்தையும் அடைஞ்சிக்கிறாங்க, எல்லா ஆதாயங்களையும் அடைஞ்சிக்கிறாங்க, எல்லாம் நிறைவேறிடுது. நிறைவேறின பிறகு அவன் கிள்ளிட்டான், இவன் வச்சுட்டான், எடுத்துட்டான்னு சொல்கிறது வந்து எனக்கு அது சரியாக படலை. இல்லை, இன்னைக்கு மலையாள சினிமா உலகம் மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ் சினிமா உலகத்துலையும் ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, இப்போ தமிழ் சினிமாவில் இல்லையா, இல்லை வெளியில் கொண்டு வரலையா சார்? ஏன் தமிழ் சினிமாவில் ஏன் இல்லை? இப்போ அன்றைக்கி ஒரு நடிகை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே கமிஷாஸில் போய், சனம் செட்டியா? சனம் செட்டி. அப்போ கூட ஜாக்கிரதையாக கொடுக்குது அந்த பொண்ணு பேட்டி, ப்ரெஸ் மீட் பார்த்தேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்குது. நான் நடிக்கிற சினிமாக்கள்லாம் அது இல்லை, மற்றபடி ஆனால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம சகிலா மேடமோட இன்டர்வியூலாம் பாருங்கள், குயிலி சகிலா அம்மா இன்டர்வியூ எல்லாம் பாருங்கள், வெளிப்படையாக சொல்கிறாங்களே அவங்க தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இந்த டேரக்டர், ஒரு டேரக்டரு நியூடாக பெரிய டேரக்டரா நியூடாக வச்சு தான் ஆடிஷன் பண்ணுவாராம். எப்படி இது ரொம்ப மோசமான நிலையாவில் இருக்குது. இப்போ நியூடாக நிற்கிற ஒரு அளவுக்கு அது ஒத்து தானே போயிருக்கு, ஒத்து தான் போகிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டை விட இது பெரிய கொடுமையாவில் இருக்குது. நியூடாக நிற்கிறது, 4 பேர் இருக்க இடத்துல எப்படி ஒருத்தர் நிர்வாணமாக நிற்க வைக்கிறது? பெரிய மனித உரிமை மீறல் இல்லையா அது? இல்லை, இதுக்கு பேர் ஆடிஷனா சார்? எப்படி சார் இந்த ஆடிஷனே இல்லை, இது பெரிய வன்மம், உளவியல் பிரச்சனை அந்த இயக்குனருக்கு. அதான் உண்மை. அந்த இயக்குனர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இயக்குனர் படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகிருக்குல்ல சார்? எதுக்கு பெரிய, எல்லாம் தான் பெரிய லெவலில் ஹிட் ஆகும், அவ்வளோ பெரிய சாம்பார் வாளியில் கொஞ்சோண்டு பாய்சன் போட்டிங்கன்னா 100 பேர் செத்துருவாங்க. அதுவும் இங்கே பெரிய லெவலில் தான் ஹிட்டான செய்தி தான். அப்படியே பார்க்க முடியும்? பார்க்க முடியாது இல்லை. கண்டிப்பாக. விஷம் வேற, பாய்சன் வேற, பாய்சன் வேற. இவங்க பண்ணது பாய்சன், இது பெரிய தப்பு. இதெல்லாம் கேட்கவே கஷ்டமாக இருக்குது நமக்கு. ஒரு சகிலாவோட பேட்டியை பாருங்கள். நம்ம வந்து மலையாள படம்னா ஒரு காலத்தில் பிட்டு படம் தான் எல்லாருக்கும் தெரியும், தேவை இருக்கா? ஆமாம், சொல்லாமான்னு கூட எனக்கு தெரியல. நமக்கு எப்படி சொல்கிறது, நம்ம 90s கிட்ஸ் தானே. ஆனால் இன்றைக்கி ஒரு 10-20 வருஷமாக ஆகச்சிறந்த படங்கள்லாம் மலையாளத்தில் வருது. 50 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் மலையாளத்தில் நல்ல படம் சிம்பிளாக எடுத்து போகிறாங்க. படம் பெரிய கிட்டு, பெரிய கிட்டு. ஒரு வீடு, பின்னாடி உள்ள குளம் குட்டை, அங்கே உள்ள தென்னை மரம், ஒரு யானை, அப்படியே படத்தை சுற்றி ஒரு குடும்பம், நல்ல கதை, எல்லாமே நல்ல கதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் தமிழில் நீங்கள் 50 லட்ச ரூபாய்க்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பட்ஜெட்டுக்கு சம்பளம், நடிகர்கள் சம்பளம் அவ்வளோ போகுது. ஏன் இப்போ ஒரு பாடகி ஒருத்தவங்க வந்து வெளில வந்து கிழிச்சாங்களேங்க, சுஜித்ரா
எல்லா பற்றி தான் பேசிச்சு, அசிங்கமாக பேசிச்சு. அது ஒருத்தர் வாயை திறக்கலையே, எதிர்ப்பும் தெரிவிக்கலையே. எதிர்ப்பு தெரிவிக்கல. தனுஷ் போன்ற பெரிய நடிகர்களே கிழிச்சது வந்து இவங்கள அவங்களும் கே, அவங்க கே, இவங்க அவங்களும் லிங்கில் இருக்காங்க, எல்லாம் தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்லிச்சு. ஆனால் யாருமே இன்ன வரைக்கும் அவங்க மேலே ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும்ல, அவதூறு வழக்கு போட்டிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக போட்டிருக்கணும். நீங்களாம் விட்டுருவோமா? அப்போ ஒத்துக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் அந்த குற்றத்தை. ஏன் கஸ்தூரி பேசியிருக்காங்க வெளியில் வந்து இதை பற்றி, குஷ்பு பேசியிருக்காங்க. குஷ்பு தன்னோட அப்பாவே தன்னை வந்து தவறான வழிக்கு சொன்னதாக சொல்லியிருக்காங்க. தாமிரபரணி நடிகை பானு அவங்க சொல்லியிருக்காங்க தன்னை வந்து கேரளா தான் அவங்களும் என்னை வந்து தப்பாக வழி நடத்துனாங்கன்னு. இல்லை என்ன பியூட்டின்னா, தமிழுக்கு வந்து ஒரு காலத்தில் பாம்பேலேருந்து தான் கதாநாயகிலாம் வந்தாங்க. இப்போ பாம்பே கதாநாயகி ஒருத்தர் கூட இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா இண்டஸ்ட்ரி தான். இங்கே காஸ்டிங் பூராவே கேரளா தான். இங்கே இல்லை. தமிழ் சினிமா ஆட்டி படிக்கிறது கேரளா தான். இங்கே இல்லை. காஸ்டிங் ஆஃபீஸ் பூரா கேரளாவில் போட்டான் நம்ம தமிழ் அளவில். அங்கே உள்ளே எடுத்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறது. தமிழ் பொண்ணுங்களே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தது சகிலா. தமிழ் பொண்ணுங்களை கூப்பிட்றதுல நிறைய பிரச்சனை இருக்குது. ஒன்று, இது நம்ம நாடு, நம்மளுக்குன்னு சில கல்ச்சர் இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, இந்த பொண்ணுங்க பயப்படாதுங்க, மாமன் சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சான் எல்லாரும் கூட்டிகிட்டு வந்துருங்க. ஒரு கூட்டமே கிளம்பி வந்துடும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. தமிழ் சினிமாவில் தமிழ் நடிகை ரொம்ப கம்மிங்க, ரொம்ப ரொம்ப குறைவு. யார் இருக்கா சொல்லுங்கள்? ஒன்று ஆந்திராவிலேருந்து வந்து வயசான டிக்கெட் தான், ஆந்திரா டிக்கெட் இருக்குது, கர்நாடகா டிக்கெட் இருக்குது, மலையாள டிக்கெட் தான் இப்போதைக்கு நம்பர். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவே மலையாளி தானேங்க, மலையாளம் தானேங்க. அது ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே அவங்க இருக்கிறாங்க. இப்போ படங்களும் அவங்க படத்தை இங்கே வந்து நிறையா இது பண்ண ஆரம்பிச்சு, ரீமேக் பண்ண ஆரம்பிச்சு. தமிழ் சினிமாவும் ஒரு காலத்தில் தமிழ் சினிமா தான் ஆந்திராவாக இருக்கட்டும், இல்லை மலையாளம் இருக்கட்டும், கன்னடாவாக இருக்கட்டும், நம்ம தமிழ் சினிமா டப்பிங் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எல்லாமே அங்கேருந்து இங்கே டப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் சினிமா தாங்க உண்மையான விஷயம் அதுதான். இப்போ தமிழில் எடுத்த முத்து தான் அங்கே போய் ஆந்திராவில் ஓடுனுச்சு பெரிய லெவலில். இன்றைக்கி ஆந்திரா படத்தை தான் ஃபுல்லாகவே இங்கே எடுத்து டப்பிங் பண்ணுறாங்க, ரீமேக் பண்ணுறாங்க. இங்கே மலையாள படம் கமலஹாசனே வந்து பாபநாசமே வந்து மலையாளத்தில் ஓடின படம் தானுங்க. நீங்கள் தமிழில் வந்து முன்னணி வில்லன் ரோலு மெயின் ரோலு யாருன்னு பார்த்தீங்கன்னா பகத் பாசில் தான் இருக்காப்புல. பகத் பாசில் அங்கே ரொம்ப கம்மியான சம்பளம் நடிச்சவர் தான், இங்கே அதிக சம்பளம் இருக்குது. அவர் தான் நீ முன்னணியாக இருக்காப்புல தமிழில் வில்லன் ரோலில். பிரகாஷ் ராஜே தமிழ் ஆள் கிடையாது, கன்னடிக்காரர். அவர் நல்ல பகுத்தறிவாளன், நல்ல அறிவார்ந்து பேசுவார். பட் அவர் தமிழ் கிடையாது. அவர் தமிழ் இண்டஸ்ட்ரியே தமிழ்காரவங்க கையில் கிடையாது. அதெல்லாம் கை மாறி ரொம்ப நாள் ஆச்சு இண்டஸ்ட்ரியெல்லாம். தமிழ் ப்ரொடியூசர் படம் எடுக்க முடியல. ஒரு இயக்குநர்களுக்கும் ப்ரொடியூசர்களுக்குமே அவ்வளோ பிரச்சனை முட்டிக்கிட்டு நிற்குதுங்க. இங்கே எவ்வளோ பிரச்சனைகள், படம் ரிலீஸ் பண்ண முடியல, படத்துக்கான ஃபினான்ஸ் இல்லை, கடன் அதிகமாகிடுது. இப்போ இயக்குநர்கள் ப்ரொடியூசர்கள் வந்து நட்டமாயிடுறாங்க, ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுறாங்க. இதில் இந்த கூத்து வேறு. இதில் என்ன கொடுமை என்னென்னா, ஒரு இயக்குனர் மேலேயோ இல்லை ஒரு நடிகர் மேலேயோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லைன்னா கேரவன் கொடுக்குறது கிடையாது. ஆமாம், திறந்த வெளியில் போய் இயற்கை உபாதைகளை திறந்த வெளியில் பண்ணுங்கள் அப்படி டார்ச்சர் பண்ணுறது. உங்களை ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வழி இல்லாமல் நீங்கள் அதை ஏற்றுக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. வளைச்சி கொண்டு வந்துட்டாங்க, அந்த கட்டுப்பாட்டுகள் வந்துருச்சு. ஒரு துறை நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு சம்பளம் உண்டு. கேமராமேன், லைட்மேன் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் உண்டு. அதுமாரி சினிமாவில் நடிக்கிறதும் ஒரு வேலை தானே, சம்பளத்தை வாங்கிக்க வேண்டியது தானே. அதில் எங்கேருந்து வந்துச்சு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் முதல்ல எங்கேருந்து வந்திருக்கு சார்? குறிப்பாக வந்து ஆணாதிக்கத்தினே வந்ததா இல்லை பெண்களே வந்தாங்களா? இது எப்படி சார்? வாய்ப்புகளுக்காக வந்தது தான், வாய்ப்புகளுக்காக வந்தது. இப்போ தப்பு எங்கே நடந்திருக்கும்? வாய்ப்புகள் தான், தவறான வாய்ப்புகள் தேடக்குள்ள தப்பு நடக்க தான் செய்யும். இங்கே திறமைக்கு, உங்கள் திறமையினால் உங்கள் திறமைக்கு இங்கே அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அப்படி இல்லவே இல்லை. உங்களோட திறமைக்கான அங்கீகாரம் இங்கே இல்லை, கிடைக்காது, ரொம்ப லேட் ஆகும். நான் நினச்சிட்டு இருக்கோம் திறமையாக இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலான்னு. கிடையாது. பிளாட்ஃபார்ம் அமையணும், வாய்ப்பு அமையணும். அது வாய்ப்பு அமைஞ்சால் தான் நீங்கள் உங்கள் திறமையை நிரூபிக்க முடியும். எவ்வளோ திறமை இருந்தால் தான் என்ன, அதுக்கான இடத்துக்கு போய் சேர்ந்தால் தானே அது திறமை. அப்போ அதுக்கு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு இந்த வழிகளை கையாளுறாங்க. எப்படியாவது நம்ம ஒரு படம் நடிச்சிட மாட்டோமா, சக்ஸஸ் ஆகிட முடியாதா? இப்போ நயன்தாரா இருக்காங்க, நயன்தாரா பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து பாருங்கள், அவங்க 17-18 வயசுலேருந்து நடிக்கிறாங்க. ஆமாம், தமிழில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தமிழில் முதல் படம் தெரிஞ்சு ஐயான்னு நினைக்கிறேன், ரிலீஸ் ஆனது ஐயான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவங்க இருக்கிற பொசிஷனில் போய் இன்றைக்கி அவங்கள்ட்ட யார் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பற்றி பேச முடியுமானா முடியாது, நிச்சயமாக முடியாது. வளர்ந்துட்டாங்க. கால் ஷீட்டு கெஞ்சி தான் அவங்கள்ட்ட வாங்கி ஆகணும். அப்போ ஒரு மெயில் தட்டினா போதும், பெரிய லெவலில் ரீச் ஆயிரும். இந்த கதைக்கு, இந்த ஹீரோவுக்கு இவங்க போட்டால் தான் ஆப்டாக இருக்குன்னு நினச்சி ப்ரொடியூசர் முடிவு பண்ணுறாங்க, இயக்குனர் முடிவு பண்ணுறாங்க, அந்த ஹீரோ முடிவு பண்ணுறாரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இவங்களை போட்டால் தாங்க படம் கிளிக் ஆகும் அப்படின்னு. அப்போ அவங்கள்ட்ட போய் நீ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேட்க முடியாது. அங்கே மதிக்கப்படுவது நீங்கள் மதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டீங்க.
நீங்கள் மதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டங்களை கடந்திருப்பாங்கன்னு அவங்க சொன்னாதான், வாயை திறந்தாதான் உண்டு. நம்ம சொல்ல முடியாது கெஸ்ஸிங்கில். அவங்க எவ்வளோ சங்கடங்கள், எவ்வளோ இன்னல்கள், எவ்வளோ பாலியல் சீண்டல்கள், எவ்வளோ அவமானங்கள், நெருக்கடிகள் பட்டிருப்பாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அந்த இடத்த ரீச் ஆகுறாங்களே, இப்போ ரீச் ஆகிட்டாங்க. அவங்க சம்பளம்லாம் எங்கேயே போயிட்டு, அவங்க பொருளாதார கேரளாவில் பெரிய பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க எங்கேயே போயிட்டாங்க. அது மாதிரி எல்லாருமே இங்கே நினைக்கிறாங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு, சரி ரைட், தொலைஞ்சு போகுது, 4-5 பேர் தானே, அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அந்த வாய்ப்பில் நம்ம கிளிக் ஆகிட்டுனாக்க நம்ம லெவல் எங்கேயோ போயிடும். அப்படி தானே இருக்குங்க சினிமாவும். நான் அந்த உலகத்திலே சொல்கிறேன், ரொம்ப வியந்து பார்க்குறது சினிமா துறையை பார்த்தாங்க. எப்படிங்க அப்படி இருக்குது அந்த இண்டஸ்ட்ரி? ஒரு டிசிப்ளின் இல்லை, யார்கிட்டையும் டிசிப்ளின் இல்லை. பார்த்துட்டேன், ஒரு யூனிஃபார்ம் கிடையாது. கோட்டு சூட்டும் போட்டுட்டு வரலாம், கையிலையும் கட்டிட்டு வரலாம், அந்த ப்ரோக்ராமுக்கு வேட்டு சட்டையும் கட்டிட்டு வரலாம். ஒரு இதுலேயும் ஒரு யூனிஃபார்ம் கிடையாது. அவங்களே மேடை போட்டுக்கிறாங்க, பிரம்மாண்டமாக லைட் வச்சுக்கிறாங்க, அவங்களே பொழுந்துக்கிறாங்க, அவங்களே கப்பு கொடுத்துக்கிறாங்க. என்னங்க மற்றவெல்லாம் வாழ்கிறது மனுஷனே கிடையாது அந்த நாட்டில். யாருமே இல்லையா? யாருமே மனுஷன் இல்லையான்னு கேட்குறேன். சினிமாவை சுற்றியே எப்படி உலகம் சுழலுது, சுழலும் ஏற்பின்னது உலகம். நான் வள்ளுவன் இல்லை, இருந்திருந்தா எழுதியிருப்பான், சுழலும் சினிமா பெண்ணும் சுற்றுதுன்னு. இந்த போதை ட்ரக்கை விட ரொம்ப ஆபத்தானதுங்க சினிமா, ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இதுக்கு எல்லையே இல்லாமல் போயிட்டு எவ்வளோ பேர் இயக்குனர் ஆகணும், நடிகர் ஆகணும்னு சொல்லிட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. வாழ்க்கை இழந்தவனும் இருக்காங்கல்ல. இழந்தவன் தாங்க நிறைய, இழந்தவன் தான் நிறைய. அது ஒரு மாய வலைங்க, அது நிஜமே இல்லை. அதில் ஏதாவது வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு போகிறான், அவன் சினிமா நடிக்கணும்னு சொல்லி ஃபோட்டோ கொண்டா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? அது எவ்வளோ பெரிய இடம் அது. இப்போ விஜய் சேதுபதி இருக்கார்ல, அவர் புதுப்பேட்டை படத்தில் ஒரு சின்ன ரோலு, அந்த கூலிப்பட கும்பல், அதுவும் முதல்ல எடுத்தாங்களாம், அப்புறம் சின்ன பையனாக இருக்காங்க, கழட்டி விட்டாங்க, மறுபடியும் சேர்த்துட்டாங்கன்னு அவர் தான் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு இன்றைக்கி என்னங்க சம்பளம்? இன்னைக்கு பெரிய இடத்துக்கு வந்துட்டார், வாய் திறந்தாலே பேட்டி தான். அதே நம்புறாங்க எல்லாரும். இல்லை, இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன் சார், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு வந்ததுக்கு காரணமே பல நடிகைகளுடைய அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணை இப்போ ட்ரெஸ்ஸை கம்மியாக போட்டு கிளாமரா ஃபோட்டோ ஷூட் எடுத்து அதை பல கம்பெனிக்கு அனுப்பி வைக்கிறான். அவங்களே வராங்களா, என் பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நடிகைகளை கெட்டுப்படுறதுக்கான அவங்க அம்மாக்கள் தானே. நான் தான் சொல்கிறேனே, குழந்தை நட்சத்திரம் நடிக்கணும்னா அவங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அதாவது எந்த எக்ஸ்டெண்ட் வேணுமோ போகணுங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. எந்த புகழுக்காக, இந்த சினிமா வாய்ப்புகளுக்காக. அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய அற்புதமான துறையெல்லாம் இல்லைங்க சினிமா. 2 படம் தொடர்ச்சியாக ஓடணும், வீட்டு பக்கம் ஒரு நாதி வராது. 2 படம் ஓடலன்னு வச்சுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோவான்னு பாருங்க. வீட்டுக்கு கதை சொல்ல ஆளே வர மாட்டான். ஒரே ஒரு இவன் ராசி இல்லாதவன் முடிவு எடுத்துட்டான். சினிமா மாரி சாமி கும்பிட்றது யாருமே இல்லை. கேமரா கண்டுபிடிச்சது என்னமோ அமெரிக்காக்காரனாக இருக்கலாம், லண்டன்காரனாக இருக்கலாம். கேமராவுக்கு முன்னாடி தேங்காய் உடைக்கிறது நம்மளால தான் கண்டுபிடிச்சான். எவ்வளோ பெரிய சாதனை கற்பூரத்தை காட்டுறதுக்கு. அதனால் நீங்கள் ராசி இல்லைன்னு முடிவு எடுத்துட்டானா வீட்டு பக்கம் ஆளே வர மாட்டான். இது திறமையின் அடிப்படையில் வர்ற விஷயம் கிடையாது பெண் நடிகைகள்ங்கிறது என்னோட கருத்து. இப்போ ஒரு காலங்களில் பரதநாட்டிய சீன் வச்சா உண்மையாக பரதநாட்டியம் கற்றவங்கள தான் போட்டாங்க. ஆமாம், கமலஹாசன் சலங்கை நடித்தார், பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு பரதநாட்டியம் ஆடினார். அதுமாதிரி எத்தனை பேர் இங்கே டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்காங்க? யாருமே இல்லை. நீங்கள் பாருங்கள், ஒரு விஷயத்தையும் நீங்கள் பாருங்கள். இத்தனை மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மென்னு இருக்கா, ஆம்பளை இருக்கா. ஒரே ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பெண் இருக்காங்களா? இல்லை. திறமையே இல்லை. இங்கே திறமைக்கான மரியாதை கிடையாது. உடல் அழகு திறமை முக்கியம் இல்லை, அழகு தான், அந்த கவர்ச்சி தான் முக்கியம். அப்படி அதை நம்பி வர்றாங்கன்னு சொல்ல வர்றேன். அதான் இவங்க ஒரு காலத்தில் சிலுக்கு காட்டி சண்டை போட்ட தமிழ் சினிமாவும் இருக்குது. சிலுக்கு செத்து கிடந்தப்ப எடுத்து போட ஆள் கிடையாது. உண்மை அதுதான். பிரத்யூஷான்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு நடிகை, அவங்க ரேப் பண்ண சிம்டம்ஸே அவங்களுக்கு இருந்துச்சு அன்னைக்கு. நல்லா சின்ன பையன் தான், ஓரளவு விவரம் தெரியும். பெரிய பையன் தான், ஓரளவு மிடில் ஏஜ் உள்ளது தான். முரளியோட நடிச்சிருக்கு இந்த படம். ஆமாம், இந்த பொண்ணு இன்னைக்கு விஜய் சித்ரா வரைக்கும் இவங்களோட மரணங்கள்லாம் எதை சொல்லுதுங்க? ஏதோ ஒன்று சொல்லுதில்ல. ஆனால் அதை யாருமே பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஸ்டார் வேல்யூ இல்லை, அவ்வளோதான், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. எத்தனை நடிகைகள் கடைசி காலங்களில் விபச்சாரம் பண்ணி ஜீவிதம் நடத்தினவங்கலாம் இருக்காங்க. வழி இல்லை, சாப்பிட்டவனும் இருந்தாகணும்ல. வயசாகி போச்சு, மார்க்கெட் இருக்காது. கேஸே இருந்திருக்கு நடிகைகள் மீது, ப்ராஸ்டியூட் வழக்கே இருக்குது. கடைசி காலங்கள் அப்படி தான் அவங்க கழிச்சாங்க. சில இடைக்காலங்களில் செட்டில் ஆனவங்க கொஞ்சம் பேர், விரல் விட்டு எண்ணலாம் இத்தனை நடிகை. செட்டில் ஆனவங்க ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ எல்லா நடிகையும் உஷாராக இருக்காங்க. அங்கங்கே இடம் வாங்கி போடுறது, பட்டுன்னு பில்டிங் கட்டுறது, 2 படத்துலேயே 60 கோடிக்கு வீடு வாங்குறது, நல்லா இப்போ செட்டில் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இதெல்லாம் நடக்கும். நிச்சயமாக இருக்கும், இல்லாமலாம் எப்படி இருக்கும்? அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஆனால் அது தப்பு. நம்ம இதை ப்ரமோட் பண்ணி நான் சொல்லவே இல்லை இந்த விஷயத்தை. இது ரொம்ப பெரிய தப்பு. உங்களுக்கு எதிரான அபியூஸ் இருக்குன்னா கட்டாயம் நீங்கள் போலீஸில் புகார் கொடுங்க, தைரியமாக கொடுங்க. அப்படி ஒரு வாய்ப்பு வேண்டாமே. உங்களுக்கு பிடிக்கல இல்லை, நீங்கள் விரும்பி பிடிச்சி போனால் அதை பற்றி பேச்சுக்கே இடம் இல்லை, இந்த இன்டர்வியூவே இல்லை. பிடிக்கல அப்படின்னு நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்களே, அதை நீங்கள் முன்கூட்டியே செஞ்சுருங்களேன். 15 வருஷம் என்ன பண்ண? 15 வருஷம் என்ன ஐயா, இவ்வளோ தூரம்
அந்த இயக்குனர் எவ்வளோ பெண்களை ஒன்றை மாரி கெடுத்திருப்பார் வாழ்க்கையை. அதனால உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்கலாம், மற்ற பெண்களாவது இங்கே சேஃப் கார்டு ஆவாங்கல்ல அப்படின்றதான் என்னோட கருத்து. கண்டிப்பா சார், தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.